நாடாளுமன்ற மக்களவையில் வண்ண புகை குண்டு வீசிய விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா ஒத்திவைப்பு நோட்டீஸ் அளித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? வணக்கம். நேற்று நாடாளுமன்ற மக்களவையிலே திடீரென பார்வையாளர் மாடத்திலிருந்து 2 நபர்கள் அத்துமீறி கீழே குதித்து தாங்கள் கொண்டு வந்திருந்த வண்ண புகை குப்பிகளை வீசிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பை பற்றி இது மிகப்பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கிறது. நாட்டையே உலுக்கியுள்ள இந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சிகள் பலரும் தங்களுடைய கண்டனத்தையும் அதிருப்தியும் பதிவு செய்திருக்கின்றனர். நேற்றைய தினமே இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் விவாதம் நடத்த வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சர் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் இன்றைக்கு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் 9ஆம் நாள் அலுவல்கள் இன்று நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இந்த நேற்று நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக மாநிலங்களவையின் வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு இது குறித்து விவாதம் நடத்த வேண்டும், குறிப்பாக இந்த பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என திமுக எம்பி திருச்சி சிவா, அதே போல காங்கிரஸ் எம்பி சையத் நசீர் ஹுசைன் உள்ளிட்ட சிலர் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை அளித்திருக்கின்றனர். விதி எண் 267 கீழ் இந்த நோட்டீஸை அளித்துள்ளனர். இன்றைக்கு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் கூடும்போது நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை முக்கியமாக எடுப்ப திட்டமிட்டுள்ளனர். அவர்கள் சொல்கின்ற விஷயம் என்பது இவ்வளவு பெரிய சம்பவம் நடைபெற்றுள்ளது, ஆனால் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இது குறித்து எந்த விதமான விளக்கமும் இதுவரை அளிக்கவில்லை. நிச்சயமாக இது குறித்து அவையிலே விவாதம் நடைபெற வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.